ஆம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மை பரிசுத்தத்துக்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசுவே நம்முடைய பரிசுத்தமாக இருக்கிறார் என்று பார்த்தோம். இன்றைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை என்னுடைய தாசன், நேசன், பிரியமானவன் என்று அழைக்கிறார். இங்கே ஏசாயா 42வது அதிகாரத்தில், நான் ஆதரிக்கிற என்னுடைய தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை எனக்கு பிரியமானவர்களே என்று அழைக்கிறார். அதனால தான் அன்பின் சீசன் 3 யோவான் அந்த நிருபத்தில் 3வது நிருபத்தில் 2வது வசனத்தில் அவர் சொல்கிறப்ப, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னும் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான், காணப்படாமல், அதாவது மரிக்காமல் உயிரோடு எடுத்து கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக்கொள்ளுகிறதற்கு முன்பாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றான். அப்ப கர்த்தர் நம்மை தாசன் என்று அழைக்கிறார். நான் தெரிந்து கொண்ட, நான் அழைத்த என்னுடைய நேசன்னு சொல்றார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஆவியானவரை நம்மீது அவர் வைக்கிறார். இங்கே வாசித்த அந்த ஏசாயா 42வது அதிகாரத்தில் இயேசுவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசன பகுதியாக இருக்கிறது. இதை மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் இந்த சுவிசேஷத்தை எழுகிற பொழுது இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை அவர் சொல்றதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 12வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து, ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயங்கடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குகிறார், பிசாசு பிடித்தவர்களை சொஸ்தமாக்குகிறார். அவர் செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் இவரை குறித்து பிறக்க போறதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட அந்த காரியம் நிறைவேறுகிறதை அவர் இங்கே எடுத்து சொல்லுகிறார். இது இஸ்ரேல் மக்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் அவர் சொன்ன வார்த்தை. இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் அவர் ஊழியம் நடக்கிற பொழுது அது நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். இன்று வேதத்தில் நம்மை குறித்து, பிரியமானவர்களே, நீங்கள் என்னுடைய தாசர்கள், உடன்படிக்கையின் மக்கள், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அவர்களை விட்டு பிரிந்து நீங்கள் வாருங்கள், அப்பொழுது உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை குமாரரும் குமாரத்திகளுமாக ஏற்றுக்கொள்வேன். நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்து அவருக்கு பிரியமாக வாழும்படியாக அவருடைய ஆவியை நம்மேல் வைத்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவர். இந்த வேத புஸ்தகத்தில் தேவன் எப்படியெல்லாம் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று இவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை அறிந்து நம்ம அதன்படி செய்ய ஆரம்பிக்கிற பொழுது எல்லாம் நமக்கு நன்மையும் நமக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இயேசுவோடைய வாழ்க்கையில் மத்தேயு 3வது அதிகாரத்தில் 17வது வசனம், அவர் யோவான் ஸ்தானத்தில் போய் ஞானஸ்தானம் பெறுகிறார். ஞானஸ்தானம் பெருகும்படியாக யோவானிடத்தில் வந்த பொழுது அவர் சொல்றார், உம்மால் நான் ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு கேட்டால், இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்னார். சொல்லிட்டு அவர் ஞானஸ்தானம் பெற்றார்.
ஞானஸ்தானம் பெற்று தண்ணீரில் மூழ்கி எழுந்தவுடனே ஆவியானவர் புறாரூபம் கொண்டு அவர் மீது வந்து இறங்குகிறார். ஆவியானவர் வந்து இறங்குனது மாத்திரமல்ல, வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, நீதியை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிற பொழுது ஆவியானவரும் அங்கே சாட்சியிடுகிறார். பிதாவாகிய தேவனும் இவர்கள் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். வார்த்தை சத்தம் தொனிக்கிறது. இயேசுவுக்கு சொன்னது நமக்கு அப்படித்தான் வந்து சொல்லுகிறார். மத்தேயு 17வது அதிகாரத்தில் தன்னுடைய 3 விசேஷித்த சீசர்களை அழைத்து கொண்டு, யோவான், யாக்கோப்பு, பேதுரு, இந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு மலையின் மேல் ஏறி அந்த மர்ரூவ மலையிலே அவர் அங்கே கூடி அவர்கள் அங்கே ஜெபிக்கிறார்கள். அங்கே எலியாவும் மோசையும் வந்து அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற பாடு மரணத்தை குறித்து சம்பாசித்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவிடத்தில் வந்து தீர்க்கதரிசி அங்கே தோன்றி அவர் படக்கூடிய பாடுகளையும் அவருடைய மரண உயிர்த்தெழுதலையும் குறித்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். இந்த 3 பேரும் அந்த சூழ்நிலையை பார்க்குறாங்க. அங்கே வந்து மிகுந்த சூரியனை விட பல மடங்கு பிரகாசமுள்ள ஒளி அந்த இடத்துல வீசினது. அவருடைய வஸ்திரம் இந்த பூமியில் எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத அளவிற்கு அவ்வளவு வெண்மையாக இருந்தது. பேதுரு சொல்றார், ஆண்டவரே, இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டு நம்ம இங்கே இருந்துடலாம் அப்படிங்கிறாரு. அது மாத்திரமல்ல, அங்க வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். நீங்க கர்த்தருடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆவியின் நிறைவோடு நீங்கள் செயல்படுகிற பொழுது கர்த்தர் வந்து இப்படி தான் சொல்லுவார், இவங்க என்னுடைய நேசகுமாரன், இவங்க மேலே பிரியமாக இருக்கிறேன், இவங்க சொல்கிற வார்த்தையை கேளுங்கள்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லுகிற அளவிற்கு